அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்கழி மாதத்தில் நம்ம என்னென்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக மார்கழி மாதம் அப்படின்னாலே நம்மளுடைய நினைவிற்கு வருவது அதிகாலை குளிர் அப்படின்னு சொல்லலாங்க. வீடுகளின் முன் பெண்கள் இடக்கூடிய வண்ணக்கோலங்கள், கோவில்களுடைய வழிபாடுகள் இதெல்லாம் தான் மார்கழி மாதத்தில் நடக்கும். இப்படியெல்லாம் நம்ம ஏன் கடைபிடிச்சிட்டு வரோம், இந்த மாதத்தில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சில விதிமுறைகள் அப்படின்றது சாஸ்திர ரீதியாகவே விதிக்கப்பட்டிருக்கு. அப்படி இந்த மார்கழி மாதத்துல என்ன சிறப்புகள் இருக்கு, நம்ம ஏன் இந்த விஷயங்கள் எல்லாம் கடைபிடித்துட்டு வரோம் அப்படின்னும், நம்ம இந்த மாதத்துல 5 எளிமையான வழிபாட்டு முறையை மேற்கொண்டா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து செல்வ வளம் செல்வ செழிப்பானது நம்மளுக்கு ஏற்படும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத பத்தி தாங்க இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தெய்வீகம் தவழக்கூடிய மார்கழி மாதத்துல தெய்வ வழிபாட்டுக்கு உகந்ததாகவும் இந்த மாதத்துல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மார்கழி மாதம் அப்படின்னாலே அது தெய்வீகம் தவழக்கூடிய மாதம்னே சொல்லலாங்க. இந்த மாதத்துல தெய்வ வழிபாட்டுக்கும் நல்ல அறநெறிகளை பின்பற்றக்கூடிய பக்தியான மாதமாகவும் தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மார்கழி மாதம் எதையெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதை பின்பற்றணும். மற்ற மாதங்களை காட்டிலும் மார்கழி மாதத்துல ஆக்சிஜன் நிறைந்திருக்கும். இதனால இந்த மாதத்துல காலை எழுந்து திருப்பாவை திருவம்பாவை பாடுவது இல்லைன்னா கேட்பது பஜனை பாடுதல் நம்மளுக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமா இருக்கு. மார்கழியில ஏன் திருமணம் செய்யக்கூடாது, அப்படி செய்தா என்ன நடக்கும் அப்படின்னா, மார்கழியில திருமண சுப காரியம் நடத்தப்படாவிட்டாலும் திருமணத்திற்கான வரன் பார்த்தல், ஜாதகம் பரிமாற்றம், கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்தல் போன்ற சுப காரியங்களையுமே நம்ம செய்யலாம். புதிய சொத்துக்கள் வாங்குதல், அதாவது நிலம் வீடு மனை வாங்க முன்பணம் கொடுப்பதுமே நல்ல விஷயம். அதிகாலை எழுந்து அரிசி மாவினால் கோலம் போடணும். மார்கழி மாதத்துல விதை விதைத்தலும் திருமணம் செய்தலுமே நம்ம செய்யக்கூடாத விஷயங்களா இருக்கு. மார்கழி மாதம் விதை வளர்வதற்கான காலம். இந்த காலத்துல விதை விதைத்தா அது சரியா வளர்வதற்கான சூழல் இருக்காது. இதனாலதான் திருமணமும் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த மாதத்துல அதிகாலையில ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் அப்படின்றதால அதிகாலையில எழுந்திருக்கணும். சூரிய உதயத்திற்கு பின்பு தூங்கக்கூடாது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். திருப்பாவை பாடி திருமாலை மணந்து கொண்ட ஆண்டாளுடைய பக்தி சிறப்புகளை நம்ம அந்த நேரத்துல கேட்டா பல பல நன்மைகள் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். மார்கழி மாதத்துல புதுமனையில குடிப்புகுதல், வாடகை இல்லைன்னா ஒத்திக்கு வீடு மாறி செல்லுதல், புதிய அலுவலக கட்டடத்திற்கு மாறுதல் கூடாது. ஏனெனா இந்த மாதத்துல துரியோதனன் தந்து ராஜ்யத்தை இழந்திருக்காரு அப்படின்னு திருமணம், நிச்சயதார்த்தம், காது குத்துதல், புதிய வீட்டிற்கான பத்திரப்பதிவு, வாகனப்பதிவு செய்தலும் வாங்குதலும் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்த மார்கழி மாதத்துல செய்யக்கூடாது. பொதுவாகவே மார்கழி மாதத்துல கோள்களுடைய நிலை அப்படின்றது மாறுபடும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்மீக மார்க்கத்துல முன்னேற்றுவதற்கான தடத்துல வருடத்துடைய குறிப்பிடத்தகுந்த ஒரு காலகட்டத்துல நம்ம இப்போது இருந்துட்டு இருக்கோம். தமிழ் மாதம் மார்கழி வரும் டிசம்பர் 16ஆம் தேதி தொடங்கி இருக்குங்க. பூமியினுடைய வடபாதி வட்டத்துல இது உஷ்ணமாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னும், ஆனா அதிகமா குளிரா இருக்கு. ஏன்னா நம்மளுடைய கோலத்தின் வடபகுதியின் முன்புறம் சூரிய பார்வையின் நேர்கோணத்துல கிடையாது. பூமிக்கு சூரியனுக்கும் மிக அருகில இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சூரிய கதிர்கள் பூமியில பட்டு தெரித்து விடுவதாகவும், பூமி இன்னும் சற்று விலகி இருந்தா சூரியனுடைய வெப்ப கதிர்கள் நம்மை நேரடியா தாக்கியிருக்கும். ஆனா பூமி மிக அண்மையில இருப்பதால சூரிய கதிர்கள் தொட முடியாத கோணத்துல இருப்பதாகவும், இதனால வெப்பமின்றி குளிர்ச்சியா இப்போது இருப்பதாகவும் சொல்றாங்க. மார்கழி தான் மனித உடம்புல சமநிலையும் ஸ்திர தன்மையும் கொண்டு வருவதற்கு உதிசினமான நேரமாகவும், இதற்கான பிரத்யேகமான யோக பயிற்சிகள் நம்மளுடைய கலாச்சாரத்துல வடிவமைக்கப்பட சொல்லி வைக்கப்பட்டிருப்பதாகவுமே சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலுமே சூரியன் நமது கோளுக்கு மிக அண்மையில இருப்பதால அதோட ஈர்ப்பு விசை மிக அதிகமான நன்மை தாக்கும். இதனாலதான் மார்கழி மாதம் மனித உடலின் சக்தி மையம் கீழிருந்து மேல் நோக்கி ஈர்க்கப்படுவதாகவும், மார்கழி தான் மனித உடம்புல சமநிலையும் சஸ்திர தன்மையும் கொண்டுவதற்கு உகந்த நேரமாகவே சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த
இந்த சமயத்துல பொதுவா பெண்கள் செய்யக்கூடிய வேலையினை ஆண்களும், ஆண்களாற்றும் பணிகளை பெண்களுமே செய்யறாங்க. பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல பாடல்களை பாடிக்கொண்டு நகர்வலம் வருவதும் பெண்களே. ஆனா இந்த மாதத்துல ஆண்கள் தான் அதிகாலையில பஜனை மேற்கொண்டு வீதி வலம் வருவாங்க. ஆண் தன்மை நிலத்தோடு சம்பந்தமுள்ளதாகவும், பெண் தன்மையானது ஒரு பொருளுடைய வர்ணம் மற்றும் வெளிப்புற வடிவத்தின் மீது தான் ஈர்ப்புடையதாகவும் இருக்கும் அப்படின்னு. ஆனா மார்கழியிலோ பெண்கள் வீட்டு வாசல்ல தரை மீது தான் வண்ண வண்ண கோலங்கள் போடுவதை நம்ம பார்த்திருப்போம். மார்கழி மாதத்துல ஏன் திருமணம் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த காரணம் தெரியுமா? அந்த காரணம் தெரிஞ்சா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அந்த காரணம் தெரியாதவங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க. முன்னைய காலங்கள்லாம் மூலாதாரத்தை நோக்கி இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி, அதாவது புது ஈர்ப்பு விசையானது மார்கழியில பூமியுடைய வடபாதையில் இருக்கும் மக்களான நமக்கு குறைவாகவே இருக்கும். இப்போது விதை விதைத்தால் அது சரியாக முளைக்காது, உயிர் சக்தி மந்தமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நம்ம உடம்புடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்ளவும் சிரமாக்கி சேமித்து கொள்ளவும் முயற்சி மேற்கொள்ளப்படுது. இதனால தான் இந்த சமயத்தில் திருமணங்கள் எதுவுமே நடத்தப்படுவது கிடையாது. அதை தவிர்க்கும் நிலை தொடர்ந்து வருவதாகவும், கருவுறுவதற்கு ஏற்ற சமயம் இது கிடையாது அப்படின்னு இல்லறத்தில் இருக்கிறவங்க இந்த சமயம் புலநடக்கத்தை மேற்கொண்டு வழிபாட்டில் கவனம் செலுத்துவதை மாறா கொண்டிருப்பாங்க. அதாவது நம்மளுடைய தமிழர்களுடைய மரபாக தான் இருந்துட்டு வருது. சூரிய சக்தி கீழ் நோக்கி செயல்படுவதால மனநோயாளிகள் தங்களுடைய மனநிலையில சமன்பாடு கொண்டுவதற்கும் உகந்த நேரமாகவும் இந்த மார்கழி மாதத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சில பேர் மார்கழி மாதத்துல புதிய விஷயங்கள் ஏதாவது தொடங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிப்போம். பிரம்ம முகூர்த்தத்திலையும் நீராடுவோம். உடம்பில் இருக்கக்கூடிய நீராதார நிலையில ஏற்படக்கூடிய தடுமாற்றங்களே மனத்துடைய சமன்பாட்டை குலைக்கின்றன அப்படின்னு யோக முறையை கடைபிடிப்போருடைய புரிதலாகவே இருக்கு. ஒரு தொட்டியில நீரை தேய்க்காத சற்று அசைத்தா அந்த நீர் தழும்புகிறது. உரிய முறையில நம்மளுடைய உடலை நம்ம பாதுகாக்க தவறினா உடம்பின் நீராதார சமநிலையில மாற்றம் ஏற்பட்டு அது மனநிலையில பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். பாரம்பரியமாக இந்த மாதத்துல நீரோடு தொடர்புடைய சில பயிற்சிகளையும் நம்ம மேற்கொள்ளுவோம். இதற்காக தான் நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல, அதாவது 3 to 4:30 மணி அப்படின்னு சொல்லலாங்க, தவற விடுவதே கிடையாது. இதற்கான எளிதான பயிற்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவிலுடைய தெப்ப குளத்துல அந்த பிரம்ம முகூர்த்தத்துல மூழ்கி நீராடுவது தான் சரியான முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்கழி மாதம் இயல்பாகவே நம்மளுடைய உடம்புல ஒரு ஸ்திரமான நிலைய மன அமைதியை தோற்றுவிக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கு. பல சாதகர்கள் தங்களுடைய ஆன்மீக பாதையில ஓரடி முன்னே பின்னே இருக்கக்கூடும். ஏன் இப்படி அப்படின்னா, மனநிலை ஸ்திரத்தன்மைக்கு வரக்கூடிய பயிற்சிகள் போதுமான அளவு அப்படின்றது அவங்களுக்கு கிடைத்திருக்காது. அதற்கு மாற்றாக மார்கழியுடைய இயற்கை நிலை அவர்களுக்கு உதவி புரியக்கூடிய வகையில தாங்க இருக்கும். கோள்களுடைய விசை உங்களை மேல் நோக்கி உந்தும் போது நீங்க உள்ளுக்குள்ள ஸ்திரமா இல்லை அப்படின்னா தள்ளாடுதல் போன்ற நிலைக்கு ஆளாவீங்க. இந்த மார்கழி மாதம் ஸ்திரமா இருப்பதற்கும் அடுத்து வரக்கூடிய தை மாதம் நகர்ந்து முன்னேறுவதற்குமே நம்மளுக்கு ரொம்ப பயன்படுத்தக்கூடிய வகையில தான் இருக்கும். உள்நுழை திடமா இருந்தா தான் சுலபமா பயணிக்க துணி வரும் அப்படின்னு மார்கழி உடம்ப திடப்படுத்தவும் சமன்பாட்டை கொண்டு வரவும் தான் நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல நீராடணும். பெண்கள் எல்லாம் நேரமா எழுந்திருத்து வாசல்ல கோலம் போடணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்கழி மாதம் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சில விஷயங்களை நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து செஞ்சிருக்காங்க. மாதங்கள்ல நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்லி இருப்பதிலிருந்து இந்த மாதத்துடைய சிறப்புகளை நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியும். மார்கழி மாதம் அறிவியல் ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி பல நன்மைகளை தரக்கூடிய மாதமாக தாங்க இருக்கு. இந்த மாதத்துல தான் ஆக்சிஜன் அதிக நிறைந்த ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில வருவதால அந்த சமயத்துல அதிகாலையில் இருந்து கோலம் இடுவது, பஜனை செய்வது, கோவிலுக்கு செல்வது உடலுக்கும் மனதிற்கும் ரொம்ப சிறப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த விதத்துல அனைவரும் கண்டிப்பா செய்ய வேண்டியது, தவிர்க்க வேண்டியது அப்படின்னு சில விதிமுறைகளை நம்ம பார்த்திருப்போம். இது தவிர இந்த மாதத்துல பெண்கள் கண்டிப்பா செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதுமான விஷயங்களையுமே நம்ம பார்க்கலாம். மார்கழி மாதம் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது. சூரிய பகவான் குருவின் வீடான தனுசு ராசிக்குள் பயணம் செய்யக்கூடிய மாதமாகவும் அதனால் இது குருவின் ஆதிக்கம் அதிகம் நிறைந்த மாதமாகவும் இருக்கு. வழக்கமா கோவில்கள்ல காலையில திருப்பள்ளி எழுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய சுப்பிரபாதம் பாடிதான் இறைவனை துயில் எழுப்புவாங்க. அருகில் உள்ள கோவில்கள்ல இந்த பாடல்களை கேட்டு நம்மளுமே கண் விழித்திருப்போம். அப்படி நீங்களும் பாடல் கேட்டு கண் விழித்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஆனா பக்தர்கள் அனைவரும் தேடி சென்று பகவானை புகழ்ந்து பாடி எழுப்பக்கூடிய மாதம் தான் மார்கழி மாதம். மார்கழி மாதத்துல தான் குருஷேத்திர போர் நடைபெற்றது அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த போர்ல வெற்றி பெற்றது பாண்டவர்கள் அப்படின்னு கதை சொன்னாலும் உண்மையில் வெற்றி பெற்றது பகவானும் அவருடைய நிலைநிறுத்த நினைத்த தர்மம் தான். இறைவனின் துணையுடன் நாமும் வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய போராட்டங்களை, பிரச்சனைகளை வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் மார்கழி மாதம் இறை வழிபாட்டிற்குரிய மாதமாகவே சொல்லப்படுது. இந்த மாதத்துல அனைவரும், குறிப்பா பெண்கள் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்றத பத்தியும்
இந்த மாதம் ஏன் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த மாதமா இருக்கு, இந்த மாதத்துல என்னென்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதுக்கான முழு தகவலையும் தான் இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோவானது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நன்றி நண்பர்களே.